யாரெல்லாம் டிவோர்ஸ் என்ற நிலையில இருக்காங்களோ, இப்போ நிறைய பேருக்கு ஆண் டிவோர்ஸ் கொடுப்பாரு, பெண் அந்த மனநிலையில இருக்க மாட்டாங்க. இல்லை பெண் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஆண் அந்த மனநிலையில இருக்க மாட்டாரு. ஸோ இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எங்களுடைய ஜாதகத்துல ஏகப்பட்ட திருமண தோஷம் இருந்தாலும் அதுல எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கலன்னா, அவர்கள் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து திருப்பரங்குன்றம் முருகனை வழிபட நன்று. அது ஏன் ஸ்பெசிஃபிக்கா திருப்பரங்குன்றம் முருகன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த திருமணத்திற்கின்றே உகந்த ஒரு திருத்தலம் அது மட்டும்தான். திருப்பரங்குன்றம் தான் திருமணத்திற்குன்னு, அதுவும் தெய்வானை திருமணத்திற்குன்னு உகந்த இடம் வந்து திருப்பரங்குன்றம் தான். ஸோ வைகாசி விசாகத்துல விரதம் இருந்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை மனதில் நினைத்தும் வீட்டில் வழிபடலாம், சென்றும் வழிபடலாம். இதுல ஒரே ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா, அந்த ஆலயத்துல வந்து தெய்வ திருமணமே பரிகாரம். திருப்பரங்குன்றத்துல வந்து சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் செய்து வைக்கிறதே பரிகாரம்னு அந்த கோவிலுடைய தன்மை சொல்லுது. அதனால இந்த வைகாசி விசாக விரதம் நீங்க இருந்து அருகாமையில உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு 6 நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு வெண்பட்டும் மல்லிகை பூவும் தானம் கொடுத்து நல்லபடியா கணவன் மனைவி சேர்ந்துட்டோம், ஒற்றுமை ஆகிட்டோம் அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் இருக்க முருகப்பெருமானுக்கோ அல்லது ஏனைய நிலையில் இருக்க முருகப்பெருமான் ஆலயத்திலேயோ திருக்கல்யாண வைபவத்தை உபயமாக எடுத்து செய்கிறேன் அப்படின்னு மனதுல வேண்டிட்டா போதும், கண்டிப்பா அது நடக்கும். நடந்ததற்கு பிறகு இந்த உபயத்தை நம்ம என்ன பண்ணோம்னா, ஏதாவது ஒரு திருநாள்ல, இப்போ ஐப்பசி மாதம் வந்து பாத்தீங்கன்னா சஷ்டியில வரும், பங்குனி உத்திரத்துல வரும், முருகனுக்குன்னு மட்டும் வருஷத்துல 3 முறை 4 முறை திருக்கல்யாணம் நடக்கும். அந்த டைம்ல ஏதோ ஒரு முருகப்பெருமான் கோவில நீங்க திருக்கல்யாண வைபவத்தை உங்க கைகளால உபயம் பண்ணி நீங்க செயல்படுத்தினீங்கன்னா இந்த திருமண தோஷம் என்பது அடியோடு நீங்கிவிடும். அது போல ரொம்ப காலமா திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்யம் வேணுன்றவங்க இதை ஃபாலோ பண்ணினா போதும். இதை தான் நம்ம வைகாசி விசாகத்திற்கென்று செயல்படுத்தணும். அதற்கு அடுத்தபடியா ரொம்ப தொழில் போட்டி இருப்பவர்கள், எதிரிகளால ரொம்ப அவதிப்படுபவர்கள், ஒரே வீட்டிலேயே நிறைய சண்டை நடந்துட்டு இருக்கவங்க, ஒரே வீட்டுல அண்ணன் தம்பி தான் இருப்பாங்க, ஆனா பயங்கரமா சண்டை வரும், சொத்து பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கும். இந்த சொத்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த வைகாசி விசாகம் ரொம்ப நல்லது. சோ வைகாசி விசாகத்தன்று துர்க்கை, அதிலும் குறிப்பாக முருகப்பெருமான் ஆலயத்தில் இருக்கிற துர்க்கைக்கு சொத்து பிரச்சனையை தீர்க்கிற சக்தி உண்டு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.